Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பரில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்சஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் தமிழ்ஸ் லிவிங் அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் இந்த புலம்பெயர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது, அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கக்கூடிய 18 to 25 ஏஜஸில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து வெளியே இருக்காங்களோ அவங்களாம் இந்த ஒரு போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழக அரசாங்கத்தோட இந்த புலம்பெயர் தமிழர்கள் துறை இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. நமக்கு அவங்களுக்குன்னு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களுடைய குழந்தைகள் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து இந்த புலம்பெயர் தமிழர்கள் அப்படிங்கிற இந்த துறைக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ அந்த துறையை பற்றிலாம் அந்த திட்டங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? கட்டாயம் இல்லை, இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தமிழக அரசாங்கம் இந்த புலம்பெயர் தமிழர்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் லிவிங் அப்ராட். ஓகேங்களா? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதே மாதிரி நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் லிவிங் இன் இந்தியா. ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலே இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு மாநிலங்களில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெண்டாக வந்து நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படிங்கிறவங்கள பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ராட் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு, அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க. அந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு மாநிலங்களில் இருப்பாங்க. இன்கேஸ் இப்போ நான் குஜராத்தில் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக குஜராத்தில் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து நான் ரெசிடென்ட் தமிழ் ஆவேன். ஓகேங்களா? இந்தியாவிலேயே ஒரு நான் ரெசிடென்ட் தமிழ் பர்சனாக வந்து மாறுவேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெசிடென்ட் தமிழ்னா என்ன? ஓகேங்களா? தமிழ்நாட்டிலேருந்து வெளியே இருக்கணும், அது எங்கெல்லாம் இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கணும், இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இவங்க பயன்பெறணும் அப்படின்னா இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் அரசாங்கம் நிறைய திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப நமக்கு 2 விஷயம் முக்கியமா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 12 அப்படிங்கிறது ஜனவரி 12 வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? புலம்பெயர் தமிழர்கள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஜனவரி 12. ஓகேவா? ஸோ 2 வருஷமா தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 2023 தான் முதல் டைமா இந்த நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படிங்கிற இந்த தினத்தை கொண்டாடி இருப்போம். செகண்ட் டைமா இந்த வருஷம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடி இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன தீம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்ன தீம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? ஸோ தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. ஸோ இது கூட கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய விஷயம் ஜனவரி 12 அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். அதனுடைய தீம் பார்த்தோம்னா தமிழ் வெல்லும் அப்படிங்கிறதா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஒரு கெமிக்கல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில கெமிக்கலை பயன்படுத்தி காயாக இருக்கக்கூடிய பழங்களை பழமாக மாற்றுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் என்னன்னா கால்சியம் கார்பைடை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணி தான் வந்து காயாக இருக்கிறத பழமாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு வந்து FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கட்டுப்பாட்டு நிறுவனம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கால்சியம் கார்பைடு யூசேஜை வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து கண்காணித்து அதை கட்டுப்படுத்தணும், அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ண உணவுப் பொருட்கள் மீது கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு விதிமுறையா இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கால்சியம் கார்பைடு யூஸ் பண்றவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாநில அரசாங்கம் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால்சியம் கார்பைட் அப்படிங்கிறத பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கால்சியம் கார்பைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு
இந்த எக்ஸ்பிளைனர் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வாரங்களில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நமக்கு பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்க, இந்தியாஸ் கேட்வே டு சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தான் என்ன ஒரு இந்தியாஸ் கேட்வே டு சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அதெல்லாம் வச்சு அந்த மேப் வச்சுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க நேற்று கிளாஸஸை ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு 2-3 நாளாகவே இந்த சபாகர் போர்ட் அப்படிங்கிறது நியூஸில் டாமினண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றி எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.